ஹalleluya. இந்த மாலை வேளை வரை கடவுள் நம்மளை காத்திருக்கிறார். ஸோ இந்த நாட்களில் பைபிளில் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள். ஆகாரங்கள் என்னென்ன ஆகாரங்கள் சாப்பிடணும், நம்ம ஆரோக்கியம் நம்முடைய ஆகாரத்தை பொறுத்தது என்று தெளிவாக போட்டிருக்கு பாருங்கள். சில மருத்துவ ஆலோசனைகள், அதாவது வேதத்தில் 7லேருந்து Z வரை கொடுத்துருக்குறாங்க. எல்லாம் படைச்சி மருத்துவத்தையும் கொடுத்து நீங்கள் என்ன ஆகாரம் சாப்பிடணுங்கிற ஒவ்வொரு காரியம் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். ஹalleluya. அதாவது சகரியா 9வது அதிகாரம் 17வது வசனத்தில் கன்னிகைகளின் வளர்ச்சிக்கு புதிய திராட்சை ரசம் கொடுக்கணும். ஒரு பிள்ளை மெச்சூரிட்டி ஆனால் அவர்களுக்கு என்ன கொடுக்கணும்? புதிய திராட்சை ரசம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா உடலில் உள்ள பலவீனத்திற்கு என்னென்ன வயிற்றுக்கு என்னென்ன ஆகாரங்கள் கொடுக்கணுன்னா 1 தீமோத்தேயு 5வது அதிகாரம் 23வது வசனத்தில் வயிற்றுக்கு திராட்சை ரசத்துக்கு கொடுங்க என்று சொல்லியிருக்கிறாங்க. இது மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லை. ஆனால் அது திராட்சை ரசனம் என்ற காரியம், அதாவது திராட்சை பழத்திலிருந்து உருவாக்கப்பட்ட சில காரியங்கள், அதை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். அடுத்தது பார்த்திங்கன்னா சகரியா 9வது அதிகாரம் 17வது வசனத்தில் வாலிபரின் வளர்ச்சிகளுக்கு என்னது சொல்லிக்கொண்டாங்க? தானியங்கள் சொல்கிறாங்க. எத்தனையோ யூடியூப்ஸில் என்னென்னமோ கொடுக்குறாங்க. தானியங்களை இப்படி கொவரை போட்டு நீங்கள் காலையில் எடுத்து சாப்பிடுங்க, இப்படி எல்லாமே பைபிளில் போட்டிருக்கு. அதை குறித்து பைபிளில் பார்த்து தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியங்களும் கொடுக்குறாங்க பாருங்கள். ஹalleluya. நீதிமொழிகள் 15வது அதிகாரம் 17வது வசனம், இலக்கரியே நல்லது, எல்லாவற்றிற்கும் சரீரத்தில் உள்ள என்ன இலக்கரியே நல்லது. இதை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். நம்ம அது அந்த பைபிளில் உள்ள வார்த்தைகளை படித்து ஹalleluya அதை ஏற்றுக்கொள்ளணும். ஹalleluya. பாருங்கள், சங்கீதம் 104வது அதிகாரம் 15வது வசனத்தில் என்ன சொல்லுறாங்க? என்னையும் அதாவது முகக்களையும் உண்டு பண்ணி அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்தது பார்த்திங்கன்னா 2 ராஜாக்கள் 20வது அதிகாரம் 7வது வசனத்தில் உடல் பிளவு காயங்களை அகற்ற என்ன வேணும்? அத்திப்பழம் வேணும். அத்திப்பழ அடை நம்ம ஏற்றுக்கொள்கிறோமா? வேதத்தில் தெளிவான காரியங்கள் கொடுத்துரு. அடுத்தது தானியேல் 1வது அதிகாரம் 12வது வசனம் முதல் 15வது வசனம்,